இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எந்த உணவுகள்ல நெய் சேர்த்து சாப்பிடலாம் என்பதை பத்தி தான். நெய்யின் அவசியத்தையும் அதை எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடக்கூடாது என்பதை பத்தி முழு விவரமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்திய உணவுகள்ல சேர்க்கப்படும் முக்கிய பொருளே நெய் தான். அதன் வாசமே 2 வாய் சோறு அதிகமா சாப்பிட தூண்டும். ஆயுர்வேதத்துல மருந்துகளை தயாரிக்க முக்கிய பொருளாக இந்த நெய்யை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவத்துல கூட நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி சாப்பிட வேண்டும் என்று சித்தர் ஒரு பாடல்ல சொல்றாங்க. இதை உருக்கி சாப்பிடுவதனால மருத்துவ பலன்களும் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் இது கெட்டது என்றும் கெட்ட கொழுப்பு உள்ளது என்றும் பரவலாக சொல்றாங்க. இது தவறான கருத்து. நெய் ரொம்ப நல்லது. ஆனால் அது சுத்தமான பசுநெய்யாகவே இருக்கணும். நம்ம நிறைய பாக்கெட்ல விற்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமான நெய்யா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதுல கொஞ்சம் கலப்படம் கூட இருக்கும். அதனால நம்ம சுத்தமான நெய்யை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது ரொம்ப நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நெய்யில ரொம்ப நல்ல கொழுப்பு தான் இருக்கு. உடலுக்கு பல வழிகள்ல நன்மையை செய்யக்கூடியது. ஆனால் எப்படி எந்த முறையில எந்த உணவுகளோடு சேரும் போது இது ஆரோக்கியம் தரும் என்பதில் தான் சூட்சமே அடங்கியிருக்கு. எந்த நெய் நல்லது, அதை ஆரோக்கியமான முறையில எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் என்பதை விளக்கமா ஆயுர்வேத மருத்துவத்துல சொல்லி இருக்கிறத தான் நாங்க உங்களுக்கு இன்னைக்கு வீடியோல சொல்ல போறோம். சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி நெய்கள் விற்கிறாங்க. மேலும் அவை பசு நெய்யா எருமை மாட்டு பால்ல தயாரிக்கப்பட்டதா என்பது நமக்கு தெரியாது. ஆயுர்வேத மருத்துவப்படி பசு நெய் தான் சிறந்தது. எருமை மாட்டு பால்ல தயாரிக்கப்பட்டதை தவிர்ப்பது உடலுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல அதிக கொழுப்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. மேலும் இதுல வனஸ்பதி, தாவர நெய், விலங்குகள் கொழுப்பு போன்ற கலப்படங்களும் சேர்க்கப்படுறதுனால உடல்ல எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்னும் கெட்ட கொழுப்பு சேர்ந்து இதய குழாய் அடைப்பு ஏற்படவும் வழிவகுக்கும். உடனே நெய்யை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஐயோ நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, நம்ம நெய்யே சாப்பிடக்கூடாது என்று நினைச்சிடாதீங்க. சுத்தமான பசு நெய்யை தேர்ந்தெடுத்து வாங்கி பயன்படுத்துவதே அதுக்கு சரியான தீர்வு. அதை பயன்படுத்துவதுதான் நல்லது என்று ஆயுர்வேத மருத்துவரும் சொல்றாங்க. யார் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம்? ஒரு வயது குழந்தை முதல் 50 வயதுள்ள பெரியவர் வரை நம்ம பசுநெய்யை சாப்பிடலாம். சாப்பாட்டின் முதல் கவளத்திலேயே பிசைந்து சாப்பிட வேண்டும். அதாவது ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து அதுல பிசைஞ்சு சாப்பிடணுமா. முதல்ல மதிய உணவுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சாப்பிடுவது நல்லது. இதனோட கட்டாயமாக உப்பு சேர்க்க வேண்டும். உப்பில்லாமல் நெய் மட்டும் சேர்த்து சாப்பிடவே கூடாது. எண்ணெய்க்கு பதிலா நெய் ஊற்றி தோசை வார்த்தால் மிக குறைந்த அளவிலேயே சேர்க்க வேண்டும். நிறைய நெய் ஊற்றி சாப்பிடக்கூடாது. மதிய உணவுல மட்டும் சேர்த்து கொள்ள வேண்டும். இரவு உணவுல சேர்த்தோம்னா ஜீரணம் கொஞ்சம் கடினமா இருக்கும். சூடாக சமைத்த உணவுல மட்டும் சேர்க்க வேண்டும். அல்லது பசுநெய்யை உருக்கிய பிறகுதான் சாப்பிடணும். சூடு இல்லாத உணவுகள், ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட உணவுகளில் இந்த நெய்யை ஊற்றி சாப்பிடவே கூடாது. பாசி பருப்போடு சேர்ப்பதனால இதுல உள்ள அதீத கொழுப்பு பருப்பின் புரோட்டீன்ஸோடு சேர்ந்து குழந்தைக்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் சேர வழிவகுக்கும். அதனால பாசி பருப்போட நம்ம இந்த நெய்யும் சேர்த்து வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், மீன், முட்டை, இறால் போன்ற அசைவ உணவுகளோடு சேர்க்க கூடாது. இரண்டிலும் கொழுப்பு அதிகம் என்பதனால செரிமானம் லேட்டா ஆகும். அதனால இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பின்பற்றிட்டு வரணும். எந்த உணவுடன் சேர்த்து சாப்பிட்டால் நல்லது? பாசிப்பருப்பு, துவரம்பருப்புடன் சேர்த்து சாப்பிடுவது நல்லது. சாம்பார் தாளிக்க பயன்படுத்தலாம். சூடான அரிசி சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். புளி குழம்பு, காரக்குழம்பு, கூட்டு ஆகியவற்றோடு நம்ம நெய்யை சேர்க்கலாம். நட்ஸுடன் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பாயாசம், சர்க்கரை பொங்கல், கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா போன்ற வீட்டிலேயே செய்யற இனிப்பு வகைகள்ல நம்ம சேர்ப்பது ரொம்ப நல்லது. இதுல ரொம்ப அதிக பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டுப்பசு நெய்யில் சாச்சுரேட் கொழுப்பு நிறைஞ்சிருக்கு. இது உடலுக்கு நன்மையை செய்யும். உடல்ல நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை அதிகரிக்கவும் இது உதவுது. ரத்தத்தோட பயணிக்கும் இந்த நல்ல கொலஸ்ட்ரால் இதய குழாயில் படியவே படியாது. இதுதான் இதோட முழு அம்சம். அதே மாதிரி மூளை நரம்புகளை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்குது. அதே மாதிரி மூளையின் செயல்திறனை அதிகரிக்கவும் உதவுது. அல்சீமர், மன அழுத்தம், செரிபரல் அட்ராபி என்னும் மூளை தொடர்பான பிரச்சனை, எபிலெப்சி போன்ற பிரச்சனைகளுக்கான மருந்துகளில் கூட பசு நெய் தான் முக்கிய பொருளாக ஆயுர்வேத மருந்துகள்ல சேர்க்கப்படுறாங்க. பிரம்மிக்கிருதம், சரஸ்வதி கிருதம்,
பஞ்சக வக்கிரதம் போன்ற பசுனை சேர்க்கப்பட்ட மூலிகை மருந்துகள் அறிவு கூர்மையை அதிகரிக்குது. மாணவர்களுக்கு நினைவு திறனை அதிகரிக்க உதவும் மருந்துகள் இவை. மேலும் பயம், படபடப்பு ஆகியவற்றை போக்கவும் பசுனை உதவியா இருக்கு. யார் இதை தவிர்க்க வேண்டும், சாப்பிடவே கூடாது அப்படின்றத பார்க்கலாம். செரிமான கோளாறு, வாயு தொல்லை, வாந்தி வரும் உணர்வு, கல்லீரல் வீக்கம், வயிறு தொடர்பான பிரச்சனை இருப்பவங்க இதை தவிர்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.